சில டீச்சர்ஸ் வந்து வரலன்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். செகண்ட் பீரியட் வரல டீச்சர், எல்லாரும் பயங்கர ஜாலியா இருக்கும் போது ஒரு துரோகி கிளம்புவான். கிளம்பி வெளியில போய் ஸ்டாஃப் ரூமுக்கு போய் அந்த டீச்சர் வந்திருக்காங்களான்னு தேடுவா. அவங்க கடவுள் புண்ணியத்துல வந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்தாலே பரவாயில்லங்கிற மாதிரி ஆகாத இன்னொரு டீச்சரை கூட்டு வருவா. நீங்க கிளாஸ் எடுங்க மேடம். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த 29 சந்தோஷப்பட்டுச்சுல டீச்சர் வரலன்னு, உண்மையாவே சொல்றேங்க, உருப்படுற போற குழந்தை அந்த ஒண்ணுதாங்க. ஆமாப்பா, நீ பாரு ஃபீஸ் கட்டுற, காலையில அம்மா வந்து மாங்கு டிஃபன் கட்டி கொடுக்குறாங்க, அப்பாவோ ஆட்டோக்காரோ ஸ்கூல் பஸ்ஸோ கொண்டு வந்து உன்னை இங்க போடுது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சு அந்த விஷயத்தை எல்லாம் உன்னுடைய புக்குக்கும் உன்னுடைய மற்ற விஷயங்களுக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் எல்லாமே செலவு பண்ணி அந்த சப்ஜெக்ட் நடத்துறதுக்காக அந்த டீச்சருக்கு நிறைய சம்பளம் கொடுக்கறதெல்லாம் உங்க ஃபீஸ்ல தான். அப்போ அவங்க ஒழுங்கா கிளாஸ்க்கு வரலையே, வரணுமே, இது என்னுடைய உரிமை ஆயிட்டு, என்னுடைய வகுப்பு போகுதே, எக்ஸாமினேஷன் கிட்ட வருதே, இந்த யூனிட் இன்னும் முடிக்கலையே, எங்க அந்த டீச்சர்னு போறா பாரு, அவதான் உண்மையிலேயே ஜெயிக்கிற குழந்தை. உண்மையிலேயே அவதான் ஜெயிக்கிற குழந்தை. இந்த வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு எது தெரிவதில்லை தெரியுமா? எது ஜாலியா இருக்கிறது, எது சீரியஸா இருக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது.